இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் குருவே. சாரதாம்மா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? இங்க பாருங்க, இது என் பையனோட ஜாதகங்க. அம்மா, உங்க பையன் ஜாதகத்துல மரண கண்டம் இருக்கு. அந்த கண்டம் தான் நீங்க சொன்ன எல்லா சம்பவங்களுக்கும் காரணமா. என் மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னோட நிழலே அவன்தான். அவனுக்காக தான் நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பரிகாரம் சொல்லுங்க குருவே. தோஷத்துக்கு நிவாரணம் கண்டிப்பா நான் சொல்றேம்மா. உங்க பையனோட பேர்ல ஹோமம் பண்ணணுமா? என்ன வேணாலும் நான் செய்யறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த கண்டத்தை அவன் கடந்துட்டா போதும். செலவெல்லாம் பெருசா ஆகாதுமா. புருஷம் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து இந்த ஹோமத்தை நடத்தினா போதும். வேற யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. அபூர்வா, என்னோட வாரிசு யாரு? நான் இது நாள் வரைக்கும் அதை பத்தி யோசிக்கவே இல்ல மாமா. வேற யாரு? நக்ஷத்ரா தானே? நக்ஷத்ரா மட்டும்தான் என் மொத்த சொத்துக்கும் வாரிசு. மாமா, இந்த மாதிரி யோசனை எல்லாம் என் கனவுல கூட வந்ததில்ல. அபூர்வா, உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மை அதுதானே. எனக்கு இந்த சொத்துக்கு, அந்தஸ்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நக்ஷத்ரா தானே. ஒரு நிமிஷம் இரு. நக்ஷத்ரா, இந்தம்மா. ஐயோ வேண்டாம் மாமா. அபூர்வா, எனக்கு நீ பேசினதுல எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நான் உங்களை சரியாவே பாத்துக்கிறது இல்லைன்னு. எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்காங்க? நக்ஷத்ரா, உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்கா ஷோபா சந்திரா தான் என்னோட வாழ்க்கைன்னு. ஆனா உங்க அம்மா மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. உங்களை பார்க்கும்போது என் சொந்தமெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து என்னை ஆசிர்வதிக்கிற மாதிரி இருக்கு.
நான் தான். சாரதா, நீ கால் பண்ணிருக்க? இது ஒண்ணு கனவு இல்லையே. நிஜமா நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கியா? நமக்கு இடையில பேச்சுக்க இடமில்லைன்னு சொன்ன நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? நீ என்கிட்ட பேசுறது கேட்கும்போது பழைய நினைவுகள் என் கூட வந்த மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால நம்ப முடியல. யாருங்க அது இந்த டைம்ல? சாரதா, என் சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்ல முடியல. சொல்லு, என்ன விஷயம்? உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன சொல்லு? இது ஃபோன்ல பேசுற விஷயம் இல்ல. நாளைக்கு காலையில சிவன் கோயிலுக்கு வந்துருங்க, அங்க பேசிக்கலாம். என்னாச்சு? இந்த டைம்ல யார் ஃபோன் பண்ணாங்க? ஃப்ரெண்ட். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இதே ஷர்ட் தானா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்காக நான் ஒண்ணு எடுத்துட்டு வரேன். டட்டடாய். சாரதா, இப்ப இந்த எதுக்கு ஷர்ட் இதெல்லாம்? கழட்டுங்க. அட, நான் சொல்றது முதல்ல கழட்டுங்க.